வணக்கம் அனுகிரகம் தமிழ் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரெட்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஜாதக பலன், எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடிய கிரகங்களாகவும் சேரக்கூடாத கிரகங்களாகவும் அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் காம்பினேஷன்ஸ் மூலமாக தான் கர்மா செயல்படுகிறது. என்ன காம்பினேஷன்ஸ்? ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட ஒரு 16-18 டிகிரிக்குள்ள சேரும் பொழுது, ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கும் பொழுது, அது சேர்க்கை, இங்கிலீஷில் வந்து கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், அது வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அது ரொம்ப நல்லாவே பொருந்தும். எது மாதிரி ஒரு 2 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேருவது நல்லதல்ல, ஒன்றுக்கு ஒன்று சேருது நல்லது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நாம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்னவாக இருந்தாலும், அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும், பரணி நட்சத்திரமாக இருந்தாலும், கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தாலும், மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வந்து சூரியனும் குருவும். சூரிய தசையும் குரு தசையும் நல்ல பலன்களை கொடுக்கும். சூரியனும் குருவும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய, நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு, மேஷ லக்னக்காரர்களுக்கு வருகிறது. சரி, அந்த சூரியனோட யாரு சேர்ந்தா அப்படியே நம்மளுடைய பலன்கள் மாறும், தவறா போகும் பார்த்தீங்கன்னா, அது புத்திர விஷயங்கள், பாக்கியங்கள், காதல் விஷயங்கள், சர்வசாதாரணமாக சம்பாதிக்கக்கூடிய பணம், அது எல்லாம் எப்போ பாதிக்கப்படும்னா, சூரியன் வந்து சனியோட சேரும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய யோகங்கள் பாதி அளவுக்கு குறையும். எவ்வளோ, ஒரு 17-18 டிகிரிக்குள்ள 16 டிகிரிக்குள்ளே வந்துருச்சுன்னா சூரியனும் சனியும், சூரியனும் கெட்டு சனியும் கெட்டு, அதே மாதிரி சூரியனும் சனியும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டாலும் 17-16 டிகிரிக்குள்ளே பார்த்துக்கிட்டாலும் சரி, 3ஆம் பறவையாக பார்த்தால் சூரியன் கெட்டு சனி விலகுவார். ஸோ இப்படி சூரியனும் சனியும் கம்பைன் ஆகி ஒரு இடத்துல ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும் பொழுது, சேர்ந்திருக்கும் பொழுது, அந்த சூரியன் விஷயங்கள் நல்லா இருக்காது, அப்பா விஷயங்கள் நல்லா இருக்காது, புத்திர விஷயங்கள் நல்லா இருக்காது, அது மாதிரி தோஷங்கள் இருக்குது. அது எத்தகைய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஜாதகத்தில் பார்க்கலாம். ஸோ பொதுவாக சூரியன் வந்து சனியோட சேருவது நல்லதில்லை. சூரியனும் குருவும் சேர்ந்துட்டா டாப், அருமையாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் அரசியல்வாதிகளாக இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு, நல்ல உயர் பதவி கிடைக்கிறதுக்கு, அது கரெக்டாக அந்த சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய், ராகு குரு திசையெல்லாம் நடுப்பீரியடில் வந்துட்டா யோகம்னு இருக்கும். ஸோ சூரியனோட குரு சேர்வது நல்லது, சனி சேர்வது சரியில்லை. சூரியனோட செவ்வாய் சேர்வது தப்பே இல்லை. சூரியன் வந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துறது, ஒரு 10 டிகிரிக்குள்ளே வந்ததுன்னா அஸ்தங்கப்படுத்துவார், அதுவும் ரொம்ப நல்லது. சூரியனோட திசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் சூரியன் ராகு கேதுகளோட சேரக்கூடாது. ஸோ ராகு கேதுகளோடய சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது. மற்றபடி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் தவறு இல்லை. அதே மாதிரி குருங்கிற கிரகம் பாருங்க, ராகு கேதுகளோட சேர்றது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ராகுவோட ஒரு 4 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே போயிட்டாருன்னா ராகு குருவோட பலனை எடுத்து குருவுக்கு எந்த பலனும் கொடுக்காம போயிடுவார். ஸோ அதனால ராகுவோட சேரும் பொழுது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படுகிற யோகம் வந்துடுது. ஸோ அதனால் அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பாருங்க, ஓரளவுக்கு குரு சனியோட சேர்ந்தாலும் சனியை திருட்பலம் கொடுத்து நல்ல தொழில், நல்ல வேலை, அது மாதிரி விஷயத்தை கொடுக்க தான் செய்வார். செவ்வாயோட சேர்ந்தால் ராசி அதிபதியோடய சேர்வது ரொம்ப நல்லது. ராசி அந்த ஜாதகரே வந்து ரொம்ப சுகமாக வாழக்கூடிய, நல்ல வாழ்க்கையில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குரு சந்திரனும் சேர்ந்தால் சந்திரமங்கல் யோகம், அம்மா விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா பல விஷயங்கள் வந்து வீடு, வண்டி, வாகனம், அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக குருவும் சந்திரனும் சேரும் பொழுது இருக்குது. குருவும் சுக்கிரனும் சேருவது தான் தப்பு. குருவும் ராகுவும் சேருவது தப்பு, குரு சுக்கிரன் சேருவது தப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து கலத்திரக்காரனாக இருந்து குருங்கிற ஒரு புத்திரக்காரனோட சேரும் பொழுது 2 பேருமே தேவகுரு அசுரகுரு என்று சொல்லப்படுகிற அந்த ஃப்ரிக்ஷன் பிரச்சனை இருக்கிறனால 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான ஒரு கிரகங்களாக இருக்கிறனால 2 பேரும் சுப கிரகமாக இருந்தாலும் ஒரு 10 டிகிரிக்குள்ளே 8 டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது புத்திர விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகள், திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஸோ அதனால் குரு வந்து இந்த 2 கிரகத்தோட
சேர்க்கை இல்லாமல் மற்ற கிரகத்தோட சேர்ந்துருக்கிறது நல்லது. குரு புதனோட சேர்ந்துருக்கிறது தப்பில்லை. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி மற்ற ஒரு மாதிரி மிகவும் அவயோக கிரகமாகிய புதன் மேஷராசி மேஷ லக்னுக்கு வரக்கூடாத தசையாக வருகிறார். வரவேண்டிய தசையாக சூரியன் குரு வருகிறார், வரக்கூடாத தசையாக புதன் வருகிறார். புதன் வந்தாவே கொஞ்சம் பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் வாழ்க்கை ஓடுங்கிறது நம்ம மேஷ லக்னம் மேஷராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து புதனோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ரிஸ்க். ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரும் பொழுது அவர் 6ஆம் வீடு அவருக்கு பிடிக்காத அவயோக கிரகத்தோடு சேரும் பொழுது ஜாதகரே கொஞ்சம் விடந்தாவாதி மாதிரியும், அவர் கொடுக்குற ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரியும், வம்பு வழக்குகள் அதிகமாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமைப்பாகவும் ஜாதக பிரகாரம் கொடுத்துரும். ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்துருக்கிறது நல்ல அறிவு கூர்மை, புதன் சூரியனோட சேர்ந்துருக்கிறது நிபுண யோகம், புதன் சந்திரனோட சேர்ந்துருக்கிறது தப்பில்லை. ஆனால் சந்திரன் இருள் சந்திரனாக அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் புதன் பாதிக்கப்படுவார். புதன் சனியோட சேர்ந்திருந்தா மந்த புத்திக்காரராக படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் கொடுக்கும். மெமரி பவர் கொஞ்சம் குறைக்கும், ஞாபகம் மறதி அது மாதிரி சில விஷயங்கள், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் வந்து செவ்வாயை காட்டிலும் ராகுவோட சேருவதும் தப்பு. கேதுவோட சேர்ந்தால் கூட அது ஒரு வேற மாதிரி ஒரு நுணுக்கமான அறிவை கொடுக்கும். ராகுவோட ஒரு 5 டிகிரி 6 டிகிரி கேட்கும் பொழுது ராகு புதனின் அமைப்பை எடுத்துக்கொண்டு புதன் வந்து நல்லா இருக்காது. ஸோ புதன் திசை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய திசையாகவும் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் மேஷ லக்னம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா பாருங்கள் புதன் எப்படி இருக்குதுன்னு நம்ம முக்கியமாக பாருங்கள். புதன் திசையில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய சுக்கிரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சனிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராகுவோட சேராமல் இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிலாம் கேதுவோட சேருவது ரொம்ப நல்லது. சந்திரன் சனி சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம் ஆகுது, அம்மா விஷயங்கள் அம்மாவுக்கு தோஷம் அது மாதிரி விஷயங்கள், கல்யாண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். சுக்கிரன் வந்து சனியோட செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது காதல் விஷயம் மூலமாக கல்யாணம் நடக்கிறது, காதல் திருமணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது எத்தகைய திருமணங்கிறது 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார், அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிறத வைத்து நாம் துல்லியமாக சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கிரகம் நல்ல வரவேண்டிய கிரகமாக வரவேண்டிய தசையாக வருகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். குருவும் சூரியன் அது யாரோட சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வரக்கூடாத தசையாக எந்த கிரகம் வருகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் யாரோட சேர்ந்தால் நமக்கு இன்னுமே பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எது மாதிரி ஒரு ராங் காம்பினேஷன் வந்து நல்லதில்லை. யோகங்கள் பார்த்திங்கன்னா குரு சந்திரன் சேர்வது ரொம்ப நல்லது, குரு செவ்வாய் சேர்வது நல்லது. அதே மாதிரி குரு எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் நல்ல விஷயம். ராகு சுக்கிரனோட மட்டும் அவர் வந்து விலகி இருக்கிறது நல்லதுங்கிறது நாம் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய தசா புக்திகள்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள் எந்தெந்த டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து துல்லியமாக பார்த்து அது மூலமாக நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்தவரை வச்சு நம்ம ஜாதகத்தை கணித்து பலன் சொல்லும் பொழுது அற்புதமான துல்லியமான பலன்கள், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி உங்களுக்கு தொழில் அமையும், எது மாதிரி வாழ்க்கை அமையும், எந்த மாதிரி முடிவு எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் மேஷ ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.